சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சம்பூர்ண தன்மையை அடைவதற்காக தாதி பிரகாஷ்மணிஜி அவர்களின் குப்தமான முயற்சி. இன்று 19வது நினைவு தினத்தின் நிமித்தமாக சிறப்பு தாரணைகள். 1. தாதிஜி அனைத்து பொறுப்புகளையும் பராமரித்தவாறே தாம் அனைத்து குணங்களும் நிறைந்தவராக, அனைத்து கலைகளும் நிறைந்தவராக, விகாரமற்ற தன்மையிலும் நிறைந்தவராக ஆகி சம்பூர்ணம் என்ற இலக்கை அடைந்தே தீர வேண்டும் என்ற குறிக்கோளை கொண்டிருந்தார். 2. தாதிஜி மனம், சொல், செயல் மூலம் இரட்டை அகிம்சாவாதியாகி அனைவருக்கும் சுகத்தை கொடுத்தார், சுகத்தை அடைந்தார். மனதால் கூட எந்த ஆத்மாவிற்கும் துக்கம் கொடுக்கவும் இல்லை, துக்கத்தை எடுத்துக்கொள்ளவும் இல்லை. 3. தாதிஜி சதா ஒரே தந்தையின் ஈர்ப்பிலேயே இருந்தார். அவரை எந்த பழைய பொருளோ, நபரோ, தத்துவங்களோ தன் பக்கம் ஈர்க்கவில்லை. சதா ஒரே தந்தையின் நினைவில் இருந்து தன் சூட்சுமமான உள்ளுணர்வுகளையும் ஒருமுகப்படுத்தினார். 4. சதா சாட்சியாளர் என்ற நிலையில் இருந்து சதா துணையாளரின் துணையை அனுபவம் செய்தார். அவருடைய பார்வை உள்ளுணர்வில் ஆன்மீகமும் அலௌகீக தன்மையும் இருந்தது. அவருடைய கண் எதிலும் மூழ்க முடியாத அளவு அவருடைய சம்ஸ்காரங்களில் ராயல் தன்மை இருந்தது. 5. அவர் யாரை பற்றிய அவகுணத்தையும் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளவில்லை, யாருடைய குறைகளையும் கவனிக்கவில்லை. சதா பிறரை பற்றிய சிந்தனை, பிறரை பார்த்தல், பரச்சிந்தன் மற்றும் பரதர்ஷன், மேலும் பிறர் அபிப்பிராயங்களில் இருந்து பரமத்திலிருந்து விடுபட்டு சுய சிந்தனையில் இருந்தார். தாதிஜி பிரம்மா பாபாவிற்கு சமமாக சதா பணிவாக இருந்தார். நிராகார மற்றும் நிரகங்கார ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சியை செய்தார். சதா தம்மை சேவைதாரியாக கருதினார். ஒருபோதும் தன் மகிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாராவது நிந்தனை செய்தால் பயப்படவில்லை. புகழ் பாடினால் மகிழ்ச்சியடையவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் தன் நிலையை சமமாக வைத்திருந்தார். 7. பாப் தாதாவிடமிருந்து கிடைத்த தெய்வீக புத்தி என்ற பரிசை பாதுகாப்பாக வைத்திருந்தார். சதா சக்தி வாய்ந்த எண்ணங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கர்மமும் ஸ்ரீமத் படி இருக்க வேண்டும். அதில் சிறிதும் மனவழி அல்லது பிறர் வழி கலக்கக்கூடாது. தெய்வீக புத்தியின் அடிப்படையில் ஒவ்வொரு எண்ணம், பேச்சு, செயல் இருக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்து முழுமை நிலையை அடைந்தார். 8. சதா ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒருவரிடமே அனைத்து உறவுகளும், எந்த பக்கமும் ஈர்ப்போ பற்றோ இல்லை. எப்போதும் சகோதரன் சகோதரன் என்ற உள்ளுணர்வோடு அனைவரையும் பார்த்தார். இரக்க குணம் தாரணை செய்து பலவீனமான ஆத்மாக்களிடத்தில் பலத்தை நிரப்பினார். தீமை செய்பவர்களுக்கும் அபகாரி நன்மை செய்தார். 9. ஒவ்வொரு சிறிய பெரிய பிரச்சனைகளையும் எதுவும் புதிதல்ல,
நத்திங் நியூ என்ற நினைவால் கடந்தார். எந்த ஒரு காட்சியையும் பார்த்து ஏன், என்ன என்ற கேள்விகளில் சிக்குவதற்கு பதிலாக சதா சாட்சி பாவத்தை தாரணை செய்து சதா மகிழ்ச்சியாக இருந்தார். 10. அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் ராயல் தன்மை காணப்பட்டது. எந்த வார்த்தையும் சாதாரணமாக பேசவில்லை. எது நடக்கக்கூடிய விஷயமோ அதுவே அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக வெளிவந்தன. இப்படிப்பட்ட சித்தி ஸ்வரூப ஆத்மாவின் எண்ணங்களும் சித்தியாவதால் சுலபமாக முழுமையை அடைந்து விட்டார். 11. தாதிஜி சதா ஆத்ம நம்பிக்கை நிறைந்தவராக இருந்ததால் நாம் கல்ப கல்பமும் வெற்றியடைந்த ஆத்மா என்ற நினைவிலேயே இருந்தார். எந்தவித பழைய சமஸ்காரம், சுபாவம் அல்லது கர்ம கணக்கிற்கும் அடிமையாக இருக்கவில்லை. ஆத்மா ஒளியாலான சரீரத்தில் வசித்துக் கொண்டிருப்பது போன்ற அனுபவம் செய்தார். 12. தாதிஜியின் புத்தி சுத்தமான தெளிவான கண்ணாடி போல இருந்தது. அவர் நிரந்தர தபஸ்வி மூர்த்தியாக இருந்தார். இந்த தபஸ்யாவினால் தான் உலக நன்மை ஏற்படும், சுகமான உலகம் வரும் என்ற நினைவு சதா இருந்தது. 13. தாதிஜி இறுதி நேரத்தை எதிரில் பார்த்து சதா சுய சிந்தனை செய்தார். சுய முன்னேற்றத்திற்காக தினமும் அமிர்த வேளையில் பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான ஆத்மீக உரையாடல் செய்தார். பாபாவின் மகா வாக்கியங்களை ஆழமாக படித்தார். பாபாவின் கூடவே பாபாவின் முரளியில் துண்டிக்க முடியாத அன்பு அவருக்கு இருந்தது. 14. தாதிஜி தன்னுடைய சம்பூர்ண நிலையை உருவாக்குவதற்காக உடல் உணர்விலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும் பயிற்சியை செய்தார். நாம் உலக நன்மைக்கு நிமித்தமாக இருக்கின்றோம். நாம் சுயஸ்திதியை உயர்ந்ததாக, ஒருமுகப்பட்டதாக, ஒரே ரசனையுடையதாக, அதாவது எண்ணங்களிலிருந்து அப்பாற்பட்டு எண்ணங்களற்றதாக ஆக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த பழைய உலகத்திலிருந்து பறந்து பாபாவிடம் வதனத்திற்கு சென்று அமருவோம் என்பது அவருடைய புத்தியில் சதா இதுவே இருந்தது. 15. நான் பாபாவின் நினைவில் இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்தி அனைவரின் ஆசிகளையும் பெற வேண்டும் என்ற சதா தீவிர விருப்பத்தில் சதா இருந்தார். எந்த ஒரு ஆத்மாவும் என்னால் தொந்தரவு அடைந்து சாபம் கொடுத்துவிடக் கூடாது என்பதில் முழு கவனம் செலுத்தி அனைவரின் ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரமானார். 16. நான் சம்பன்ன ஃபரிஸ்தாவாக மற்றும் கர்மாத்தீத்த நிலையை அடைந்தவராக ஆக வேண்டும். இந்த பழைய உடலை விட்டு ஃபரிஸ்தாவாகி அவ்யக்த வதனவாசியாக ஆக வேண்டும். இந்த சேவைகள் யாவும் இரவும் பகலும் நடந்து கொண்டே இருக்கும். நான் சேவையுடன் கூடவே சுயத்தின் மீதும் சூட்சுமமான கவனம் வைத்து பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும் என்ற இந்த ஒரே லட்சியம் எதிரே இருந்தது. 17. தாதிஜி சதா அனைத்து தடைகளையும் கடந்து தடைகளற்ற நிலையில் இருந்தார். ஏகாந்தத்தில் அமர்ந்து தன்னை சூட்சுமமாக சோதனை செய்து தன் குறைகள், பலவீனங்களை, ஆத்மா என்ற வைரத்தின் கரையை முற்றிலும் போக்கி விலைமதிப்பற்ற வைரமாக ஆனார். 18.
தம்மை சம்பூர்ண தூய்மையானவராக, சக்தி நிறைந்தவராக ஆக்குவதற்காக உள்ளார்ந்த வைராக்கிய விருத்தியின் மூலம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகி இருந்து தனது சூட்சுமமான பார்வை எண்ணங்களை சம்பூர்ண தூய்மையாக்கினார். பழைய சுபாவ சமஸ்காரங்கள் என்ற இயற்கையை தோற்கடித்து இயற்கையை வென்றவராக ஆகி பாபாவின் மடியில் கலந்து விட்டார். 19. நான் பாபாவின் உடையவன், நான் பாபாவிற்கு சமமாக சம்பூர்ணமாக ஆகியே தீர வேண்டும். அதனால் சூட்சுமமான தேக அபிமானத்தை, தனது சமஸ்காரங்களை, மான மரியாதை மற்றும் மகிமையை, புத்தி மற்றும் பழக்கங்களை முற்றிலும் சமர்ப்பணம் செய்தார். தந்தைக்கு சமமாக ஆகி அவ்யக்த வதனவாசியாக ஆகியே விட்டார். நல்லது. இவ்வாறு இன்று ஆகஸ்ட் 25, 2026 நமது பெருமதிப்பிற்குரிய ராஜயோகினி பிரகாஷ்மணி தாதி அவர்களின் நினைவு நாளில் 19வது நினைவு நாளில் அவரது 19 மகா வாக்கியம் போதனைகள், இதனை நாம் நமது வாழ்க்கையிலும் நன்கு தாரணை செய்து தாதியுடைய எண்ணம் சொல் செயலால் எவ்வாறு தூய்மையாக பாபாவை பிரத்யட்சம் செய்தாரோ அதுபோலவே நாமும் ஆகி பாபாவிற்கு சமமாக அவ்யக்த வதனவாசியாக ஆகியே தீர வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி,